கடையில் அமர்ந்து வேலை செய்த இளைஞர். நள்ளிரவில் வீட்டிற்குள் புகுந்த 3 பேர் கொண்ட கும்பல் கத்தியால் கழுத்தை கிழித்து கொலை செய்த கொடூரம். உறவினர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் கொலையில் முடிந்தது. ஏன் நடந்தது என்ன? நள்ளிரவு நேரத்துல 30 வெட்டி கிராமமே கும் இருட்டுல இருந்துச்சு. அப்போ முகமூடி அணிஞ்சிட்டு வந்த 3 பேரு இளங்கோங்கிற இளைஞர் வீட்டுக்குள்ள புகுந்து அவர்கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க. இளங்கோ சுதாரிக்கிறதுக்குள்ள அந்த கும்பல் கத்தியை எடுத்து அவருடைய கழுத்திலேயே குத்தி இருக்காங்க. இதுல நிலை குலைஞ்சு சுருண்டு விழுந்த இளங்கோவுக்கு அதிக ரத்தம் வெளியேறி இருக்கு. ஆனா அப்பவும் ஆத்திரம் தீராத அந்த கும்பல் இளங்கோவுடைய உடலை கத்தியால குத்தி கிழிச்சு துடிதுடிக்க கொண்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் இளங்கோவுடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து ஊர் மக்கள் கிட்ட இளங்கோவை கொன்னது யாரு, எதுக்காக கொன்னாங்கன்னு விசாரணையில இறங்கினாங்க. இளங்கோவுடைய அத்தை மகன் தனுஷும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் தான் கொலை செஞ்சுட்டு இங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்கன்னு போலீஸ் கிட்ட சொன்னாங்க கிராம மக்கள். 3 பேருடைய கையிலையும் கத்தி இருந்ததால எங்களால கொலையாளிகளை பிடிக்க முடியலன்னு சொல்லி இருக்காங்க. உடனே தனுஷுடைய போன் நம்பரை கிராம மக்கள் கிட்ட இருந்து வாங்கின போலீஸ் அவருடைய நம்பரை ட்ரேஸ் பண்ணாங்க. அப்போ செல்போன் சிக்னல் அந்த பகுதியில் உள்ள சுடுகாட்டுல காட்டியிருக்கு. உடனே கொலையாளிகள் மறைஞ்சிருக்கிற இடத்துக்கு போய் தேடுதல் வேட்டையில இறங்கினாங்க போலீஸ். அப்போ திடீர்னு புதருக்குள்ள இருந்து 3 பேர் தப்பிச்சு ஓட பார்த்திருக்காங்க. அடுத்த நொடியே அந்த 3 பேரையும் சுத்தி வளைச்ச போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரணையில இறங்கினாங்க. அதுல தான் இளங்கோ ஏன் கொலை செய்யப்பட்டாரு, என்ன காரணம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. ராணிப்பேட்டை 30 வெட்டி பஜனை கோவில்ல உள்ள இளங்கோ எலக்ட்ரீஷியன் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. கருத்து வேறுபாட்டால இவரும் இவருடைய மனைவியும் 2 வருஷமா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வராங்க. மனைவி பிரிஞ்சு போனதுல இருந்தே மனதளவுல புண்பட்டு இருந்த இளங்கோ வெளியூர்ல தங்கி எலக்ட்ரீஷியன் வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. லீவுக்காக சொந்த ஊருக்கு போன இளங்கோ தன்னுடைய அக்காவுடைய பெட்டி கடையில உட்கார்ந்து வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ அங்க மது போதையில வந்த உறவுக்கார இளைஞர் தனுஷ் இளங்கோவுடைய அக்கா கிட்ட செலவுக்கு பணம் கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க என்கிட்ட சுத்தமா காசு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இளங்கோ கிட்ட பணம் கேட்டிருக்காரு தனுஷ். நானே எலக்ட்ரீஷியன் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ மது குடிச்சு பணத்தை வேஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் காசை சேர்த்து வைக்க வேண்டியதானு தனுஷுக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு. இளங்கோவுடைய அட்வைஸை கேட்டு கடுப்பான தனுஷ் எனக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாதுன்னு பதிலுக்கு வாக்குவாதம் பண்ணியிருக்காரு. இதனால 2 பேருக்கும் இடையில பிரச்சனை வெடிச்சிருக்கு. அப்போ அந்த பகுதியில் இருந்த மக்கள் 2 பேரையும் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. சம்பவத்தன்னைக்கு நைட்டும் பெட்டி கடையில வியாபாரம் பார்த்துட்டு இருந்த இளங்கோ கிட்ட மறுபடியும் பணம் கேட்டு பிரச்சனை பண்ணியிருக்கான் தனுஷ். ஒழுங்கா வேலைக்கு போகாம குடிச்சிட்டு ஊர் சுத்துற உனக்கெல்லாம் பணம் தர முடியாதுன்னு இளங்கோ திட்டியிருக்காரு. அதை கேட்டு கோபமான தனுஷ் என்னையவே எதிர்த்து பேசுறியான்னு அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அடுத்து நடந்த விஷயத்த தன்னுடைய நண்பர்கள் கிட்ட சொன்ன தனுஷ் இளங்கோவை கொலை செய்ய திட்டம் தீட்டியிருக்கான். அடுத்து நள்ளிரவு நேரத்துல ஃபுல் போதையில இளங்கோவுடைய வீட்டுக்கு போன தனுஷும் அவனுடைய நண்பர்களும் மறைச்சு வச்சிருந்த கத்தியால இளங்கோவை சரமாரியா வெட்டி கொன்னுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் தீவிர விசாரணையில இறங்கினாங்க. விசாரணையுடைய முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் தனுஷ், அஸ்வின் குமார், 17 வயசு சிறுவன்னு மொத்தம் 3 பேரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க.